அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 3. இதுலேயும் நம்ம 2 ஆசனா பார்க்க போகிறோம். ஒன்று பர்வதாசனம் பார்க்க போகிறோம். இன்னொன்று சுப்த மச்சேந்திராசனா பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆசனம் 1 பர்வதாசனம்னு சொல்லலாம், அதோமுக ஸ்வாராசனா அதுன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல மவுண்டன் சொல்லுவாங்க. இதே மாதிரி வஜ்ராசனால உட்காந்துட்டு கைகள் நல்லா முன்னோக்கி நீட்டி வச்சுட்டு முட்டி போட்டு அப்படியே பொறுமையாக கால் போய் பின்னாடி கொண்டு போகிறோம். குதிக்கால் நல்லா கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். காதுக்கிற பக்கத்திலே நம்ம 2 கைகளுமே இப்படி வைக்க போகிறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த ஆசனால அதோமுக ஸ்வானாசனால குதிக்கால் நிறைய பேருக்கு கீழே வைக்கவே வராது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம கரெக்டாக கீழே வரும். அப்போ தான் நல்லா இந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சும் இந்த காஃப் மசிலுமே நல்லாவே நமக்கு ஸ்ட்ரெச்சுன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்படி வரலன்னா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கணும். காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு முன்னோக்கி இப்படி கொண்டு வரணும். முன்னோக்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை அப்படியே கீழே வைக்கிறதுக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. யாருக்கு குதிக்கால் கீழே வரலையோ அவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். வைக்கும் போது நல்லாவே வந்துடும். நல்லா நம்மளோட முந்தை நல்லா இப்படி கீழே இறக்கணும். நம்மளோட டம்மி நல்லா உள்ள டக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்த ஆசனம் அப்படியே நம்ம படுத்துட்டு பண்ண போறோம். அர்த்த மச்சேந்திராசனம். இதுல ஒரு காலை மடக்கிட்டு இந்த காலை இப்படி கிராஸ் பண்ணிட்டு இந்த காலை அப்படியே இப்படி கீழே கொண்டு வரப்போம். நம்மளோட தலை வலது பக்கமா நம்ம திருப்பணும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். நல்லா அந்த அப்பர் பைட் ட்விஸ்ட் ஆகும். நம்மளோட ஸ்பைனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம். இடது காலை மடிச்சுட்டு இந்த வலது காலை தாண்டி கீழே வைக்க போகிறோம். வலது கையை வச்சு அந்த முட்டியை கீழே கொண்டு வரோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நிறையவே ஆசனங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 6 ஆசனங்களை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறையவே இருக்குது. ஒரு சில குறிப்பிட்ட ஆசனங்கள் ஓரளவுக்கு நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஆசனங்கள்லாம் நம்ம உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம். இந்த ஆசனங்கள்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.